இன்ஸ்டாகிராம் வச்சு யூடியூப்ல என்ன வருமானம் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன கேட்டீங்க? அப்படி நீங்கள் ஹேரஸ் பண்ணுறீங்க. போட்டு ஹேரஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. சம்மந்தம் இல்லாத கொஸ்டினாக 1.5 மணி நேரம் கேட்டீங்கன்னா ஹேரஸ் பண்ணிடலாமா என்னது? மேடம் அவங்க சொல்லி நீங்கள் எழுதணும் மேடம். கொஸ்டின் ஆன்சர் வந்து நீங்கள் எழுதணும். ஹேரஸ் பண்ணலாமா என்ன? எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறீங்க. போலீஸ் எழுதல, அவங்க தானே எழுதுனாங்க. யாருமா எழுதுனது? இவங்க எதுக்கு எழுதணும் சொல்லுங்க. இவங்க எதுக்கு எழுதணும்? மேடம் அந்த क्वेश्चन திருப்பி வெள்ள பேப்பர்ல எழுத சொல்றீங்க. மேடம் என் டைம் வேஸ்ட், உங்க டைமும் வேஸ்ட் தானே மேடம். இது ஹாரஸ்மென்ட் மேடம். இது நீங்க பண்ணது ஹாரஸ்மென்ட். சம்மன் கொடுத்தீங்க, ஆன்சர் பண்ணோம். நீங்க இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத क्वेश्चंस மட்டும் தான் கேட்டிருக்கீங்க. क्वेश्चन ஆன்சர் திருப்பி எழுதுன்னு சொல்றது ஹாரஸ்மென்ட்டா தெரியும் உங்களுக்கு? டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு மேடம். 1.5 மணி நேரம் இருந்தாங்க. 1.5 மணி நேரம் இந்த கேஸை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்களா சொல்லுங்க? ஒரே ஒரு கேள்வி. நடுவுல ஆஃபென்ஸ் பத்தி கேட்டீங்களா? நடுவுல மேடம் 2 பேர் கேள்வி கேக்குறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் வேலை வந்துடுது. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சோ ஒரு 10 நிமிஷம் 6 மணி வரைக்கும் உட்காரக்கலாம்னு நினைக்கிறீங்க. நான் சேனல் நடத்துற மாதிரி இல்லையா? நீங்க வேலை இல்லாம இருக்கலாம் மேடம். எங்களுக்கு வேலை இருக்கு. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. திருப்பி சம்மன் கொடுங்க மேடம். we spent 90 minutes அவ்வளவுதான். இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 1.5 மணி நேரம். நோ ப்ராப்ளம். 1.5 மணி நேரம் இருக்கும் மேடம். நீங்க இந்த வழக்கை பத்தி கேட்டீங்கன்னா இன்னும் 6 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். வழக்கை தவிர நீங்க என்ன பழக்க வழக்கம் பேப்பர் சார் நான் சொல்றேன் மேடம். அந்த क्वेश्चंस கொடுத்தா இவங்க கிளம்பிடுறாங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இருங்க மேடம். நான் क्वेश्चन எழுதிடுறேன் மேடம். அந்த பேப்பர் கூட நான் எழுதி ஆன்சர் எழுதிடுறேன். இல்லை நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்க. ஸோ நான் வெயிட் பண்ணி நீங்க வந்து கேள்வி வெயிட் பண்ணாதான் நான் எழுத வேண்டியிருக்கு. நீங்க 2 பேருக்கும் மாறி வேலை வந்துடுது. அந்த மேடம் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு மேடம். கொஸ்டினை நீங்கள் அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் நடுவில் ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்கு மேடம் என்ன மீண்டும் கொஸ்டின்ஸை எழுத வைக்கிறீங்க? 4 லைன் இருக்குது. ஒன்றுமே நீங்களே சொன்னீங்க ஆன்சரை விட கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. எதுக்கு மேடம் கேள்விகளை எழுத வைக்கிறீங்க?